Hi buddies, welcome to V's Learning Path. English grammarல மொத்தம் 8 parts of speech இருக்கு. அதுல ஒன்னு தான் வந்து preposition. இந்த preposition ஒரு sentenceல நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு noun ஓடயோ இல்ல pronoun ஓடயோ position-ஐ denote பண்றதுக்கு நம்ம preposition யூஸ் பண்ணுவோம். Mostly preposition வந்து ஒரு noun அல்லது pronoun-க்கு முன்னாடி நம்ம ஒரு sentenceல நம்ம எழுதுவோம். சில prepositions உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். in, on, at, of and then with இது எல்லாமே வந்து preposition அப்படினு சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு noun அல்லது pronoun ஓட பொசிஷனை ஒரு சென்டென்ஸ்ல நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். For example, the ball is in the box அப்படி நம்ம சொல்றோம் அப்படினா அந்த பால் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நம்ம in அப்படிங்கற preposition நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு preposition எடுத்து அந்த ரெண்டு preposition குள்ள வித்தியாசம் and then அதனுடைய மீனிங் and then ஒரு சென்டென்ஸ்ல அந்த ரெண்டு preposition-ஐ நம்ம எப்போ யூஸ் பண்ணனும் எப்படி யூஸ் பண்ணனும்ங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற preposition என்ன அப்படினு பாத்தீங்கன்னா beside and then besides. இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது ஸ்பெல்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ் மட்டும்தான் இதில் ஆட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ப்ரெப்போசிஷனுக்கும் மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அதனுடைய மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸில் நம்ம எப்படி இந்த ரெண்டு ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த beside அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the side of. or next to. okay, he sat beside me அப்படி நம்ம சொல்றோம் அப்படினா அவன் வந்து எனக்கு அடுத்து உட்கார்ந்தான் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம beside அப்படிங்கற preposition யூஸ் பண்ணனும். அதுவே besides அதனுடைய மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா in addition to. ஓகே, இதனுடைய மீனிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா in addition to, அதாவது அதுக்கு கூடுதலான அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது எந்த சென்டென்ஸுக்கு நம்ம எந்த ப்ரெப்போசிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸ்டாண்ட் டேஷ் த ஸ்டாச்சு, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பக்கத்தில் அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும், பிசைடா பிசைட்ஸா, beside. okay, so stand beside the statue. okay, second sentence, that store sells many things dash furniture. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நிறைய திங்ஸ் சேல் பண்ணுறாங்க, அது கூடுதலாகவே ஃபர்னிச்சரும் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ அப்படின்னா இதுக்கு என்ன ப்ரெப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும், besides. ஏன்னா besides-ஓட மீனிங் வந்து in addition to. தேர்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். Who is that young man dash you? ஓ பக்கத்தில் இருந்த அந்த பையன் யாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம ஆப்வியஸாக beside அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். Who is that young man beside you? okay, next sentence, dash teaching English, he writes novels. okay, அவர் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் நாவல்ஸும் எழுதுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல in addition to அப்படிங்கிற மீனிங் தான் வருது. ஸோ நம்ம அதுக்கு என்ன ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும், besides. besides teaching English, he writes novels. okay, ஸோ எந்த சென்டென்ஸுக்கு நம்ம beside யூஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம besides யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.